தினமணி ஆசிரியர் கி வைத்தியநாதன் அவர்களும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும் வைத்தியநாதன் அவர்களையும் இணைத்து வைத்து இன்னும் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆதங்கமும் மேலோங்கி இருக்கிறது. இன்னும் வாய்ப்புகள் கூடும் என்று சொன்னால் நாம் இன்னும் தீக்காசியை நாம் கொண்டாடுவோம். இளைய பிள்ளைகள் எல்லாம் தீக்காசியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் விரும்பியது போல இளையவர்களெல்லாம் எழுத வேண்டும். எழுத்தாளர்களாக படைப்பாளிகளாக நீங்கள் வளர வேண்டும். அதுதான் தீக்காசி ஐயாவுக்கு நாம் செய்கின்ற நீங்கள் செய்கின்ற அது ஒரு காணிக்கையாக நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக நீங்கள் ஆக்கி தந்தமைக்காக இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் முழுதும் அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரங்கத்திற்கு இதைவிட என்ன பெருமை கிடைத்துவிட முடியும் நான் நினைத்து பார்க்கிறேன். காலையில் எழுத்தாளர் சுகா அவர்கள் சென்னையிலிருந்து மெனக்கெட இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார்கள். சுகா அவர்கள் மேடை ஏறுகின்ற ஒரு நிகழ்வும் நிச்சயமாக நடைபெறும் என்பதையும் நான் இங்கே இன்னும் பதிவு செய்கிறேன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் விமலா போன்றவர்கள், முருகேஷ் போன்றவர்கள், உதயசங்கர் போன்றவர்கள், இன்னும் எழுத்தாளர்கள், ஐயாவோடு நெருங்கி பழகியவர்கள், ஐயாவை படிக்க வேண்டும் என்ற ஆசையுள்ள திருச்செந்தூருக்கு தாண்டி மதுரையிலிருந்து ஒரு கண் பார்வையற்ற, நான் அப்படி சொல்வதில் வருந்துகிறேன், ஒரு மாற்றுத்திறனாளி மதுரையிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார் என்பது தான் குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்படி பல்வேறு ஊர்களிலிருந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். ஓரளவு அரங்கம் நிறைந்திருக்கிறது, மனங்களும் நிறைந்திருக்கிறது. அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி